உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் தமிழ்நாடு இதில் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கோம். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான டாபிக் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில். ஸோ இப்போ இதுக்கான சட்டம் பாருங்கள், மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்று சட்டம், டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட், தோடா அப்படின்னு ஷார்ட்டாக வரக்கூடியது 1994 கொண்டு வந்தாங்க. இதுக்கான அமெண்ட்மெண்ட்டு 2011. 2014 வந்து பார்த்தோம்னா இதுக்கான ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா இதை செயல்படுத்துறதுல ஒரு முன்மாதிரியான மாநிலம். அப்புறம் 2008 வந்து பார்த்தோம்னா ஹிதேந்திரன், அதாவது இதய மாற்று அறுவை சிகிச்சை, அது மூவியாக கூட நமக்கு வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து நம்ம வந்து முன்னிலையில் இருந்துகிட்ருக்கோம். இதில் செப்டம்பர் 23 அந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை, அதுதான் தமிழ்நாட்டில் நம்ம வந்து பார்த்தோம்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான தினமாக நம்ம வந்து அனுசரிக்கிறோம் அந்த தினத்தை. நம்ம இதில் டிரான்ஸ்டன் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்குற கேள்வியாக இருக்குது, நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் ஷார்ட்டாக டிரான்ஸ்டன் அப்படிம்பாங்க. 2014 நிறுவப்பட்டது. இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உறுப்பு மாற்றம் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. இதில் எப்போ நிறுவப்பட்ட? டிசம்பர் 12, 2014. இதில் முக்கியமான ஒன்று பாருங்கள், மையப்படுத்தப்பட்ட காத்திருப்பு பட்டியல். ஏன்னா இப்போ உறுப்பு மாற்றம் அப்படின்னா காத்திருப்பு பட்டியல் மெயின்டைன் பண்ணணும், அது முக்கியம். அப்புறம் காடவர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம், காடவர்னு ஒரு மூவியே இருக்குது, அமலாபால் நடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ காடவர் அப்படின்னம்னா தன்னை வந்து ஆய்வு செய்கிறதுக்காக தன்னுடைய உடலை வந்து தானம் கொடுக்குறவங்க. ஸோ காடவர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் அதை ஓவர்சீ பண்ணுறது. அப்புறம் பார்த்தோம்னா அதுக்கான மருத்துவமனைகளை வந்து ஒழுங்குபடுத்துறது இவங்க தான். அடுத்து உறுப்புகளை வந்து விரைவாக கொண்டு செல்றதுக்கு கிரெயின் காரிடர்ஸ், ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். ஒரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் உடனே கொண்டு போயிடணும். அடுத்து ரொம்ப முக்கியம் விடியல் செயலி. இந்த கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே முடியட்டும் அப்படின்னாங்க. அதே சமயம் வந்ததுக்கப்புறம் விடியல் பயணம், அந்த விடியலுங்கிறது முக்கியமாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தோம்னா விடியல் செயலி அப்படின்னு சொல்லி செயலி வச்சுருக்காங்க. இந்தியாவிலேயே முதல்ல இதுக்காக ஆப் வச்சுருக்கிறது, அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அப்போ இந்த டேட் செப்டம்பர் 23 சொல்லிட்டேன். லேட்டஸ்ட் டேட்டா படி 2025 டேட்டா படி 129 பேர் பிரைன் டெட்டு, அதில் 725 பேருக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது. கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் எந்த வருஷம்? 2014. அடுத்து ஃபஸ்ட் பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னம்னா எதுக்காக இருக்குது? ஆர்கன் டொனேஷன் அண்ட் சர்ஜரி. அப்புறம் ஹியூமன் ஆர்கன் டொனேஷன் டே ஆகஸ்ட் 13, இது வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷனல், தமிழ்நாட்டுக்கு செப்டம்பர் 23. அடுத்து வந்து பார்த்தோம்னா எந்த மாநிலம் முதன்மையாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு தான் முதன்மையாக இருக்குது. தேங்க்யூ.